அப்படி பார்க்கும்பொழுது தாவேகாவுக்கு வந்து சில சமயங்கள்ல தொண்டர்களே பலவீனமா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தை பலவீனம்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து பலம் தானா? எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டமாக தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான். புரியுதுங்களா? இப்ப நாங்கலாம் வந்தோம்னா, நாங்களும் ரசிகர் மன்றத்துல தான் இருந்தோம். நாங்களும் ரசிகர் மன்றத்துல ஒரு படத்தை கொண்டாடிட்டு தான் இருந்தோம். அப்புறம் எங்களை மக்கள் இயக்கமாக மாற்றினாரு. மக்கள் இயக்கமாக மாற்றி நான் கிட்டத்தட்ட வந்து 2015, 16 காலகட்டத்திலிருந்து மக்கள் இயக்கத்துல இருக்கேன். ஒரு பொறுப்புல இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்துல இருந்தேன். பொறுப்புல இருந்தேன். அப்ப அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த மக்கள் இயக்கம்னு வரும்போது அதோட நோக்கம் என்னன்னு கத்துக்கிட்டோம். அது சேவை செய்வதற்கான நோக்கத்த தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம சமூக சேவைகள் செய்றோம். அப்புறம் வாங்குற சம்பளத்துல நம்ம சேர்த்து வச்சு அந்த தலைவருடைய பிறந்த நாளுக்கோ, இல்ல ஏதோ ஒரு முக்கிய நாளுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்வோம். இல்ல ஏதோ ஒரு தலைவர்கள் பிறந்த நாள், இல்ல வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு வருது, ஒரு திருவள்ளுவர் தினம் வருது அப்படின்னா, அன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அதை சிந்திச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அதை உள்வாங்கி தான் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியில வந்து அமர்ந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கால நேரம்ன்றது எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் பொருந்தும். நம்ம அதில எந்த விதத்திலயுமே நம்ம அத தப்பு சொல்லல. ஆனா, இதை நீங்க திட்டமிட்டு எங்க மேல திணிச்சிட்டீங்கன்னா, அப்ப நீங்க பண்றத நாங்க பேச வேண்டியது இருக்கும். அதுக்கு நாங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப திட்டமிட்டு இது தாவேக்கால மட்டும் நடக்குது. தாவேக்கால இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. இன்னும் தாவேக்கால யாருக்குமே அரசியல் தெரியல. இன்னும் தாவேக்கால இது போல செயல்படுறாங்கன்னா, அப்ப அங்க முதலமைச்சரே அப்படிதான் இருக்கான்னு நாங்க கேள்வி தான் கேட்போம். அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம். இது எல்லா கட்சிகளுக்கும் காமன். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தான் எவால்வ் ஆவாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவங்கள மேம்படுத்திக் கொள்வாங்க.